ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து ஒரு ஸ்கூல் ரொட்டீன் வீடியோ தான். இந்த கோலம் வந்து நீங்கள் ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்க. ஸோ அன்றைக்கி நான் எடுத்தது ஆக்சுவலாக டே 2 அப்படின்னு நினைக்கிறேன். மார்கழி மாதம் டே 2 அன்றைக்கி எடுத்தது. வாசலில் கோலம் போட்டுட்டு நேராக கிச்சனுக்குள்ளே வந்தால் சரியாக இருக்கும். 4 மணிக்கு எழுந்திரிச்சா கூட கரெக்டாக தான் இருக்கும். நான் வந்து ஒரு 5 மணி போல் வந்து வாசலுக்கு போவேன். அப்போ தான் வந்து ஒரு 1/2 அன் ஹவர் 3/4 மணி நேரம் ஆகும் எனக்கு அந்த கோலம் போட்டு கலர் போட. அதனால் இன்னும் கொஞ்சம் ஏர்லியாகவே எழுந்திரிச்சா நமக்கு சமையலுக்கு டைம் இருக்கும். ஆக்சுவலாக அவசரமாக பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து சிம்பிளாக ஒரு புதினா ரைஸ் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வந்து புதினாவை நான் பச்சையாக தான் போடுறேன். ஸோ இதோட வந்து கொஞ்சம் புளி, உப்பு அதெல்லாம் சேர்த்துக்கலாம். இந்த புதினா ரைஸ் பார்த்தீங்கன்னா நான் அப்படியே பச்சையாக தான் சேர்த்துருக்கேன். புதினா அதோடு வந்து பச்சை மிளகா தான் இதுக்கு காரமே. வேணும் அப்படின்னா கொஞ்சம் காஞ்ச மிளகா நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஸோ இதில் வந்து கொஞ்சம் உப்பு, புளி, அப்புறம் ஒரு 2-3 பல் பூண்டு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த பக்கம் வந்து நான் சாதம் வச்சுருக்கேன். டைரெக்டாக தான் குக்கரில் வச்சுருக்கேன். இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லாவே நைஸாக அரைச்சிக்கலாம். இது வந்து நான் வதக்கி சேர்க்கலை, டைரெக்டாக போட்டதுனால கொஞ்சம் நம்ம வானலியில் தாளிச்சிட்டு வதக்க தான் போகிறோம். தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். ரொம்ப வந்து அப்படியே தண்ணி ஆகிடுச்சு அப்படின்னா நமக்கு ரொம்ப நேரம் வதங்குற மாதிரி இருக்கும். நேற்று வந்து மசால் வடை ஷார்ட்ஸ் நான் போட்டிருந்தேன். ஆக்சுவலாக அமாவாசை அன்னைக்கு வெங்காயம் சேர்ப்பீங்களா அப்படின்லாம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலாக அமாவாசை அன்னைக்கு எடுத்தது இல்லைங்க, அது ஒரு 2 நாள் முன்னாடி எடுத்தது. ஸோ நான் மசால் வடை கூட பண்ணேன்னு ஒரு ப்ளாகில் சொல்லியிருந்தேன். ஸோ அன்றைக்கி வந்து எடுத்தது அது. ஸோ அதை வந்து நான் நேற்று ஷார்ட்ஸாக அவங்களுக்கு கொடுத்தேன். ஸோ அமாவாசை அன்னைக்கு வெங்காயம், பூண்டு எதுவுமே நாங்கள் சாப்பிட மாட்டோம். இப்போ இந்த புதினா ரைஸ்க்கு பார்த்திங்கன்னா எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை இதெல்லாம் தாளிச்சிட்டு நம்ம அரைச்சிருக்கோம் இல்லையா, அதை அப்படியே சேர்த்துட்டு நல்லா வதக்க வேண்டியதான். புதினா ரைஸ் வந்து நிறைய வெரைட்டியில் நம்ம பண்ணலாம். டைரெக்டாக அப்படியே குக்கரில் பண்ணலாம், இல்லாட்டி புதினா வந்து தொகையல் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். இதோட கொஞ்சம் கொத்தமல்லி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் வெறும் புதினா மட்டும்தான் நான் இன்றைக்கி சேர்த்துருக்கேன். பசங்க வந்து புடலங்காய் சாப்பிட மாட்டாங்க. எனக்கும் அவருக்கும் மட்டும்தான் புடலங்காய். இது வந்து கொஞ்சம் காரம்லாம் போட்டு செய்கிறது. புடலங்காய் வந்து நம்ம கூட்டு பண்ணலாம், இல்லாட்டி நம்ம அப்படியே ரவுண்டாக கட் பண்ணி சிப்ஸ் மாதிரி பண்ணலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி வந்து அப்படியே வேக வச்சுட்டு காரப்பொடியெலாம் போட்டு செய்ய போகிறேன். அது வந்து ஒரு மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். புடலங்காயில் பார்த்திங்கன்னா அப்படியே மேலே அந்த தோல் வந்து அப்படியே நம்ம சீவிடலாம். லைட்டாக அப்படியே பீல் பண்ணாலே வந்துடும். ரொம்ப அப்படியே ஃபுல்லாக தோல் எடுக்கணும் அப்படின்னு இல்லை. ஸோ இப்போ அதில் இருக்கிற சீட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு நான் குட்டி குட்டியாக சாப் பண்ண போகிறேன். இந்த புடலங்காய் காய் வந்து பாசிப்பருப்பு சேர்த்தும் நம்ம பண்ணலாம். இப்போ இந்த புடலங்காய் வந்து நம்ம வேக வைக்கிறோம் இல்லையா, அதோட வந்து பாசிப்பருப்பும் ஊற வச்சுட்டு ஒரு 5 minutes to 10 minutes ஊற வச்சு வேக வைக்கும் போதே சேர்த்துட்டிங்க அப்படின்னா அது ஒரு மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். அதோட தேங்காவுமே போட்டு செய்யலாம். புடலங்காய்க்கெலாம் பார்த்திங்கன்னா உப்பு கரெக்டாக போடக்கூடாது, அரை உப்பு தான் போடும். டக்குன்னு வந்து இந்த புடலங்காய் அப்படியே இழுத்துக்கும் உப்பை. அப்படியே சாப்பிடும்போது ரொம்ப கரிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. அது கல் உப்புலாம் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக சேர்க்கணும். நான் நிறைய தடவை அந்த மிஸ்டேக் பண்ணுவேன். கொஞ்சம் உப்பு கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு கூட போட்டுருவேன். அது அப்படியே கரிச்சிடும் பயங்கரமாக. நான் வெறும் கல் உப்பு, கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டு வந்து இதை வேக வச்சுக்க போகிறேன். ஸோ இப்போ இந்த பக்கம் வந்து இந்த புதினா தொக்கு அதுவும் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ சூடான சாதத்தை அப்படியே போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிட வேண்டியதான். டிஃபன் பாக்ஸ்க்கு வந்து ரொம்ப ஆப்டான ரெசிபி. அவங்களுக்கு வந்து புடலங்காய் பிடிக்காது, பசங்களுக்கு நான் வைக்க மாட்டேன். அவங்களுக்கு தனியாக உருளைக்கிழங்கு இருக்குது, அது வந்து நான் ஃப்ரை மாதிரி பண்ணி கொடுத்துருவேன். ஸோ 2-3 பேர் வந்து ரிப்பீட்டடாக எனக்கு வர்றது என்ன அப்படின்னா, கொஞ்சம் ஸ்பீடாக பேசுங்க, நேச்சுரலாக பேசுங்க, கொஞ்சம் பேசாதீங்க. ஸோ இதெல்லாம் வந்து நான் அடிக்கடி அந்த கமெண்ட்ஸ்லாம் நான் ஃபேஸ் பண்ணுறேன். ஆக்சுவலாக என்னோடய வாய்ஸ் டோனுக்கு நான் பேசும்போது அப்படி தான் இருக்கும். ஆனால் நான் நார்மலாக தான் பேசுகிறேன். இதை நான் பல தடவை சொல்லியிருக்கேன். ஆனால் ரிப்பீட்டடாக ஏன் இந்த மாதிரி போடுறீங்க அப்படின்னு தெரியல.
ஸோ ஒரு சமையல் வீடியோவில் போய் நம்ம கொஞ்சம் பேசுகிறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஸோ நேச்சுரலாகவே எனக்கு வாய்ஸ் வந்து கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்கும். நான் இப்போ கத்தி பேசுகிறேன் அப்படின்னா ரொம்ப கீச்சுன்னு ஆகிடும். அந்த மாதிரி ஒரு டோன் எனக்கு. ஸோ அது உங்களுக்கு எப்படி டெலிவர் ஆகுது அப்படின்னு எனக்கு தெரியல. ஒருத்தவங்களுக்கு வந்து நேச்சுரலான பேச்சு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒருத்தவங்க ரொம்ப போல்டாக பேசுவாங்க, ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஒருத்தவங்க வாய்ஸே கீச்சுன்னு இருக்கும். எனக்கு வந்து அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. இதுக்கெல்லாம் நீங்கள் பதில் கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி 2-3 பேர் சொல்லுவீங்க. நீங்கள் நேச்சுரலாக தான் பேசுகிறீங்க, உங்கள் வாய்ஸ் எங்களுக்கு பிடிக்கும் அப்படின்லாம் கூட நிறைய பேர் சொல்லுவாங்க. எல்லாத்துலேயுமே ப்ளஸ்ஸும் இருக்கும், மைனஸும் இருக்கும். இதை வந்து நம்ம எடுத்துக்கிற விதத்தில் தான் இருக்குது. ஆக்சுவலாக இது வந்து நான் கோவமாவோ அப்படிலாம் நான் சொல்லலைக்க. ஜஸ்ட்டு என்னோட ஒரு இதை சொன்னேன். ரிப்பீட்டடாக அந்த மாதிரி வரும்போது ஸோ என்னடா அது இப்படி சொல்கிறாங்களே, நம்ம வாய்ஸ் அப்படி இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு எனக்கு தோணும். பேக் டு குக்கிங். நான் வந்து டிஃபன் பாக்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டேன். உங்கள்கிட்ட பேசிகிட்டே இன்றைக்கி நிக்கிலுக்கும் நான் தான் வந்து லஞ்ச் கொடுக்குறேன். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா கம்பு தோசை, அப்புறம் பூண்டு சட்னி. கம்பு தோசை மாவு வந்து எப்படி அரைக்கிறது, அதோட மெஷர்மெண்ட் என்ன அப்படின்லாம் நான் உங்களுக்கு ஒரு வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ இன்றைக்கி வந்து ரொம்ப சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட், ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு சைட் டிஷ் வந்து பூண்டு சட்னி. எப்பயுமே அவனுக்கு பிரேக்ஃபாஸ்ட் நான் பேக் பண்ணிடுவேன், அதையும் சேர்த்தே வச்சாச்சு. நமக்கு வந்து எவ்வளோ டிஃபன் பாக்ஸ் இருந்தாலும் கரெக்டாக தான் இருக்குது. ஏன்னா இப்போது மித்துனுக்கு, தக்ஷித்துக்கு, நிக்கிலுக்குன்னு 3 பேருக்கும் மாற்றி அப்படியே நாங்கள் கொடுத்துப்போம். இப்போ நான் 2 நாள் செஞ்சு தரேன் அப்படின்னா அவள் 2 நாள் செஞ்சு கொடுப்பாள். அந்த மாதிரி இருக்கும். ஒரே ஸ்கூல், ஒரே வேன் அப்படிங்கிறதுனால எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அவன் டக்குன்னு அப்படியே வேன்லேயே வாங்கிப்பான். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து இப்போ 3rd பேட்ச் நான் போட்டுட்ருக்கேன். இதுதான் கொஞ்சம் லேட் ஆச்சு இன்றைக்கி. இது வந்து தக்ஷித்துக்கு நான் இப்போ பேக் பண்ணுறேன். தக்ஷித் வந்து மித்துன் கிளம்புனதுக்கு அப்புறமா ஒரு மணி நேரம் கழித்து தான் இவன் ஸ்கூலுக்கு போவான். ஸோ அவனை கிளப்பிட்டு கையோட இவனையும் கிளப்புற மாதிரி தான் இருக்கும். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்க்கு வந்து கொஞ்சம் பெரிய சீசனிங் போடுவேன், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தக்ஷித்துக்கு இது ரொம்பவே பிடிக்கும். இது வந்து எப்பயாவது தான் அந்த மாதிரி பண்ணுறது, அடிக்கடி வந்து அந்த மசாலாம் போட்டு கொடுக்க மாட்டேன். இப்போ அந்த புதினா ரைஸ்க்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். புடலங்காய் காய்க்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கடுகு, சீரகம், வரமிளகா, அப்புறம் வேக வச்ச புடலங்காய் அதையும் அப்படியே சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து பாசிப்பருப்பு போடல, கொஞ்சம் காரம் போட்டு செய்ய போகிறேன். வரமிளகாவும் சேர்த்துருக்கேன். இது வந்து மேற்பொடி, இந்த சாம்பாருக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதையும் இதோட சேர்த்துட்டேன். ஆக்சுவலாக அன்றைக்கி என்கிட்ட தேங்காய் இல்லை, இல்லாட்டி தேங்காய் போட்டு தான் செய்வேன். அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது டேஸ்ட்டு. தோசைக்கு வந்து பூண்டு சட்னின்னு சொன்னேன் இல்லையா, அது நான் எப்படி பண்ணேன் அப்படிங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன். கொஞ்சமாக புளி, அப்புறம் ஒரு 6-7 மிளகா. இது கொஞ்சம் நல்லா உப்பு காரமாக தான் அரைக்கணும். நான் வந்து காஷ்மீரி ரெட் சில்லி அது வந்து ஒரு 3, அப்புறம் நார்மல் மிளகா அது வந்து ஒரு 4-5 போட்டுக்கிட்டேன். பூண்டு சட்னிக்கு நான் கொஞ்சமாக பூண்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் தான் சேர்ப்பேன். அப்படியே ரவா போட்டு அரைச்சோம் அப்படின்னா அது வந்து ஒரு மாதிரி அந்த ஸ்மெல் எனக்கு பிடிக்காது, அப்படியே நெடி அடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் இப்போது இந்த பூண்டு சட்னி ரெடி. இதுக்கு வந்து தாளிக்கெல்லாம் வேண்டாங்க. நிறைய நல்லெண்ணெய் விட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா 1 வாரம் ஆனாலும் கெடாது. இந்த மாதிரி கம்பு தோசை, மில்லட்ஸ் ரெசிபிக்கு இது வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நான் கம்பு தோசை, ராகி தோசைலாம் அரைக்கிறேன் அப்படின்னா இந்த பூண்டு சட்னி வந்து நிறைய பண்ணி ஸ்டோர் பண்ணிப்பேன். மித்துனுக்கு வந்து ரொம்ப பிடிச்ச சட்னி அப்படின்னா இந்த பூண்டு சட்னி தான். இது அப்புறம் தக்காளி தொக்கு ரீசெண்டாக இப்போ ரொம்ப பிடிக்குது அவனுக்கு. மில்லட்ஸ்க்கெல்லாம் இந்த சட்னி நல்லாயிருக்கும், மில்லட்ஸ் ரெசிபிக்கெல்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பூண்டு சட்னி. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 2-3 தோசை எக்ஸ்ட்ராவே இறங்கும், அவ்வளோ ருசியாக இருக்கும். ஸோ இதை நல்லா ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2-3 நாள் ஆனாலும் நமக்கு கெடாது. 1 வீக் வேணும் அப்படின்னா நிறைய பூண்டு உரித்து இந்த மாதிரி நல்லெண்ணெய் நிறைய அப்படியே சூடு பண்ணி அப்படியே ஊற்றிட்டீங்க அப்படின்னா ஒன்றுமே ஆகாது. ஸோ இது வந்து கம்பு தோசைக்கு இது ஒரு ஆப்டான சைட் டிஷ். ட்ரை பண்ணுங்கள். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா கோல மாவு, கலர் பொடி அதெல்லாம் வந்து செட் பண்ணி வச்சுக்க போகிறேன். நிறைய பேர் கேட்டிங்க, நீங்கள் வந்து எங்கே வாங்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. எடுக்கிறல்ல, இங்கே வந்து கலர் பொடி இது. ஸோ இங்கே வந்து நான் பக்கத்தில் கடை இருக்குது, முருகன் வெசல்ஸ். நான் அங்கே போய் வாங்கிக்குவேன். எந்த ஃபெஸ்டிவலு எந்த இதுனாலும் அந்தந்த இதுக்கு ஏற்ற மாதிரி வாங்கி வச்சுருவாங்க. இப்போ கிறிஸ்மஸ் இல்லையா, கிறிஸ்மஸ் வரப்போது அவ்வளோ டெக்கரேஷன் ஐட்டமும் ஒரே அந்த மாஸ்க் அதெல்லாம் இருந்துச்சு. அப்புறமா நான் இதுதான் வாங்கினேன், இந்த சூப்பர் ரங்கோலி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ
ஸோ இது ரொம்ப நல்லாயிருக்கும், அப்படியே சாஃப்டாக இருக்கும், மாவு போடுறதுக்கே ஆசையாக இருக்கும். எவ்வளோ பெரிய கார்னர்னாலும் சூப்பராக போட்டுடலாம். ஸோ இது ஒரு பாக்கெட், இது ஒரு பாக்கெட் வாங்கினேன். அப்புறம் இது கலரு, இதுவும் வாங்கியிருக்கேன். இப்படி தனித்தனியாக வரும். இந்த பார்த்தீங்கன்னா இந்த தனித்தனியாக இப்படியும் கொடுப்பாங்க. இதுலேயும் எல்லா கலர்ஸும் இருக்கும். இதுவும் வந்து ஒரு 5-6 டப்பா வாங்கினேன். அப்புறம் எதுக்கும் பத்துமோ பத்தாதோன்னு நினச்சிட்டு இதுவும் வாங்கினேன். ஓகேவா? ஸோ இதெல்லாம் தான் வந்து என்னோட ரங்கோலிக்கான மெட்டீரியல்ஸு. இது ரங்கோலி டப்பா, ரங்கோலி பவுட்ரு, இது எக்ஸ்ட்ரா, அவ்வளோதான். இதெல்லாம் அப்போ வந்து அப்படியே பாக்ஸில் கொட்டி வச்சிருவேன். எப்போ வேணுமோ அப்போ எடுத்து போட்டுக்க வேண்டியதான். ஸோ இது வந்து அப்படியே இதில் வந்து அரிசி மாவோ எதுவுமே தேவையில்லை, அப்படியே பாக்ஸில் கொட்டி நம்ம போட வேண்டியதான். சரியா? இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா எங்கள் சேனலை லைக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த புதினா ரைஸ் ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.